தமிழ் பேசும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்மளுடைய எம்எஸ்டி ஐக்கர் 2.0 அப்படிங்கிற அட்வான்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு ட்ரேடிங் ப்ரீமியம் இண்டிகேட்டர் நம்மளுடைய எல்லா மார்க்கெட்லேயும் எல்லா ஸ்கிரிப்டுக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டு இருக்குது, நல்ல அக்யூரசி இருக்குது, நல்ல ஒரு சப்போர்ட்டு, நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அப்படிங்கிறது டிமாண்டு. எந்த ஒரு பொருளுக்கு தேவைகள் இருக்கிறதோ அதற்கு பெயர் டிமாண்டு. எந்த ஒரு பொருள் அதிகமாக இருக்குது, நாங்கள் சப்ளை பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் சப்ளை. ரெசிஸ்டன்ஸ். இப்போ மாருதி ஷோரூமில் எங்ககிட்ட 100 கார் இப்போ ரெடியாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த 100 காருங்கிறது தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே இல்லை. அப்போ அந்த 100 கார் இருக்கிற வரைக்கும் மக்கள் போய் வாங்கிக்கலாம், அது சப்ளை. இப்போ மார்க்கெட்டில் 100 தேவைகள் இருக்குது, 100 கஸ்டமர் இருக்காங்க, ஆனால் 3 கார் தான் இருக்குது. அப்போ யார் ஃபஸ்ட்டு வாங்குறீங்களோ வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறது டிமாண்டு, அது சப்போர்ட்டு. அப்போ 3 கார் தான் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கும்போது 100 பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு கொடு உனக்கு கொடுன்னு சொல்லி எந்த ப்ரைஸ் வந்தாலும் முந்திப்பாங்க. அதுக்கு பேர் தான் டிமாண்டு அல்லது சப்போர்ட்டு. இப்போ இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது இந்த முக்கியமாக இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து தான் இருக்குது. இது தெரிஞ்சிக்காமல் நீங்கள் ட்ரேடிங்கில் எது கற்றுக்கிட்டாலும் அது பிரயோஜனம் கிடையாது. அப்போ அதனால் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய எம்எஸ்டி ஐக்கர் 2.0வை எப்படி ட்ரேடிங்கில் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த இண்டிகேட்டர் ஃப்ரீ வெர்ஷன் கிடையாது, ப்ரீமியம் வெர்ஷன். இது தேவைப்படுறவங்க 9500009154 9500009154 என்ற வாட்ஸ்அப் எண் இருக்குது. உங்களுடைய விவரங்களை அனுப்பி வைங்க. இந்த இண்டிகேட்டர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். நம்மளுடைய கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு என்னென்ன பிளான் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு விருப்பமான பிளானை எடுத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனேயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அப்டேட்டு இது எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா, உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களையும் வாழ விடுங்க, சம்பாதிக்க விடுங்க. சரிங்க, இப்போது இந்த இண்டிகேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, ஓகேவா? அது இருக்குது பாருங்கள், உங்களுக்கு காட்டுற அந்த இடத்துல அதை ஒரே ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். லெஃப்ட் சைடில் ஃபேவரட், பர்சனல், டெக்னிக்கல்ஸ், ஃபினான்சியல், கம்யூனிட்டி, இன்வைட் ஒன்லின்னு வரும். இந்த இன்வைட் ஒன்லியில் போயிட்டு நம்மளுடைய எம்எஸ்டி ஐக்கோர் 2.0 ஈசி வெர்ஷன் 11/10/2024 அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் எடுத்துக்கங்க. ஒரே ஒரு கிளிக் மட்டும் அது மேலே பண்ணுங்கள் மவுஸை வச்சு, அவ்வளோதான். இப்படி வச்ச பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். நான் இதை பற்றின வீடியோஸ் முதல் நாளே போட்டுட்டேன். நேற்று தான் என்னால் வீடியோ போட முடியல, கொஞ்சம் ஃபேமிலி ஒர்க்காக வெளியே போனதுனால. இப்போ நம்ம இது டிஃபால்ட் செட்டிங்ஸில் இருக்கும். செட்டிங்ஸில் போயிட்டு இந்த இண்டிகேட்டரில் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், செட்டிங்ஸ் இருக்கா, ஒரு கண்ணு மாதிரி இருக்குது, பக்கத்தில் இன்ஜின் பட்டன் இருக்குது, அதான் செட்டிங்ஸ், இண்டிகேட்டர் செட்டிங்ஸ் சொல்லுவாங்க. அதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ரீசெட் செட்டிங்ஸ்னு கொடுத்துக்குங்க. கொடுத்துக்கிட்ட பிறகு நம்ம ட்ரேட் பண்ண போகிறது பேங்க் நிஃப்டி. இந்த மாதிரி 5 டிஜிட்டு 6 டிஜிட்லாம் இருக்கும்போது நீங்கள் ஸ்டாப் லாஸை குறைச்சி வச்சுக்கிங்க. ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் முன்னாடி எப்படி கொடுத்துருந்தோம், ஸ்டாப் லாஸுக்கு தனியாக குறைக்கிற மாதிரி கொடுத்துருந்தோம், டார்கெட்டுக்கு தனியாக குறைக்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். இப்போ ரெண்டுமே சேர்த்து ஒரே இதாக கொடுத்தாச்சு. அப்போ டார்கெட்டும் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் லாஸோட சைஸும் மாறிடும், டார்கெட்டோட சைஸும் ஒட்டுக்க மாறிடும். மற்றபடி நீங்கள் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை, ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இப்போ இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகி நேற்று மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாகவே இருந்துச்சு. நமக்கு மேலேயும் போகல கீழேயும் போகல. எந்த புட் ஆப்ஷன் எடுத்தாலும் மேலே போக மாட்டேங்குது, கால் ஆப்ஷன் எடுத்தாலும் மேலே போக மாட்டேங்குது. இண்டெக்ஸில் கொஞ்சோண்டு ஒரு 100 பாயிண்ட் மேலே போகுது, ஆனால் நம்மளுடைய ப்ரீமியம் வேல்யூ ஆப்ஷன்ஸில் மூவிங்கே இல்லை. சரி, இப்போ நம்ம இண்டிகேட்டர் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ நான் பார் ரீப்ளே பண்ணி காட்டுறேன். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆனதுலேருந்து இப்போது நமக்கு தெரிஞ்சிடுச்சு மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. இப்போ 9:15க்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆன உடனேயே நமக்கு கீழே 2 லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு, மேலே 2 லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ கீழே இந்த லைன் இருக்கு இல்லையா, 53,880 இருக்கு இல்லையா, அதுக்கு நியரஸ்ட்டு கால் ப்ரைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது என்னது, 53,800 கால் ஆப்ஷனை எடுத்து வச்சுக்கோங்க. நான் செட்டிங்ஸ் போகிறேன்.
பேங்க் நிஃப்டி அந்த trading.com உள்ளே போகிறேன். இங்கே போயிட்டு நமக்கு இந்த பை ஜோனு ஜெல் ஜோன் வந்ததுனால நான் என்ன பண்ணுறேன், இந்த செட்டிங்ஸில் போயிட்டு 53,800 கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். சரி, இது லோட் ஆகிட்டுருக்கு. சிஸ்டமே ஸ்டக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஹை பவர்டு சிஸ்டம் வாங்கன்னு நினைக்கிறேன். இது இங்கே 53,800 இந்த மாதிரி போட்டால் வராது. வெறும் 53,800 போடுங்க, அப்போ உங்களுக்கு கிடைக்கும். இதில் கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கிங்க. எக்ஸ்பைரியும் பார்த்துங்க. 25th செப்டம்பர் இருக்குது, 1st அக்டோபர் இருக்குது. அடுத்தது இதெல்லாம் வரும். நம்ம தேவை வந்து கரண்ட் எக்ஸ்பைரி இப்படி எடுக்கிறோம். சரியா? இப்படி எடுத்துகிட்டு செட்டிங்ஸ் போகிறோம். இதில் டிஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுக்குறோம். ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம வைக்க வேண்டியது பிக் 4 இல்லாட்டி பிக் 5. பிக் 4 வச்சுக்கிங்க. அதாவது குறைந்தபட்சம் ஒரு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வர மாதிரி பார்த்துக்குங்க. அவ்வளோதான் நம்ம சொல்கிற கான்செப்ட். புரிஞ்சுக்கிங்க. ஒரு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, 40 பாயிண்ட் டார்கெட் வர மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு செல்லு ஆக்டிவேட் ஆகிருக்கு. அப்படியே நேராக போயிருக்கு. மேலே போயிட்டு மார்க்கெட்டு ஃபுல்லாக கீழே வந்திருக்கு. திருப்பி இங்கேருந்து பை ஆக்டிவேட் ஆகிட்டு மேலே போயிருக்கு. இப்படியே தான் மார்க்கெட் போயிட்டே இருக்குது. நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சா இல்லையா, அதான் நமக்கு தேவை. நீங்கள் ஆப்ஷன் செல்லராகவும் பையராகவும் இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு போகும்போது செல் பண்ணுங்கள். எத்தனை 481 ரூபாயில் செல் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 550, டார்கெட் வந்து 403. இந்த பக்கம் வரும்போது 324 பை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 403, ரெண்டாவது டார்கெட் வந்து 481. இவ்வளோ தான். புரிஞ்சா? நமக்கு என்ன கிடச்சிச்சு காலையிலேயே, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரைக் ப்ரைஸை தான் செலக்ட் பண்ணணும். இப்போ 53,800ங்கிறது நம்முடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸு. நல்லா பாருங்கள், 53,800 நம்ம சார்ட்டில் போட்டாச்சு. ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணியாச்சு. இங்கே போய் செல் அடித்தோம். இது வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் 480லேருந்து 324, கிட்டத்தட்ட 160 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடச்சிச்சு ஒரே ட்ரேட்லேயே. போதும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை சார் இன்னும் எனக்கு ப்ராஃபிட் வேணும் சார் அப்படின்னா திருப்பி இந்த இடத்துல போயிட்டு பை எடுக்கலாம். பை எடுத்துகிட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். திருப்பியும் இங்கே பையாக இருக்குது, திருப்பியும் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. மார்க்கெட்டு முடிகிற வரைக்குமே நமக்கு ப்ராஃபிட்டில் தான் நம்ம இருந்திருக்கோம். ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்தபடியாக செல் ஜோன். இப்போ செல் ஜோனுக்கு போங்க. 54,200. 54,200னா 50 மேலே உள்ள பாயிண்ட் இருக்குல்ல, 54,300 புட் ஆப்ஷனை வாங்கிக்கிங்க. திருப்பியும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுக்குறேன். ஒரு பேங்க் நிஃப்டிங்கிற ட்ரேடிங் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். அதில் போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், 53,000 என்ன ப்ரைஸு இங்கே இருக்குது, 54,300. 54,300 புட் ஆப்ஷன். ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே இருக்கிறதுனால புட் ஆப்ஷனை வாங்குகிறேன். இப்போ செட்டிங்ஸ் போங்க. அதே மாதிரியே பிக் 4 SL வச்சுக்கிங்க. என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு பையாக இருக்குது. இங்கே பை 333 பை. ஸ்டாப் லாஸ் வந்து 285. லோ எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி நீங்களே கண் கூட பாருங்கள். லோ நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஹிட் ஆகிருக்கா? 286 தான் லோ. நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து 285. ஒரு பாயிண்டில் நமக்கு எஸ்கேப் ஆகிட்டு வந்திருக்கோம். ஆனால் வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி கேண்டில் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், உடனே என்ட்ரி எடுக்காமல் கொஞ்சம் டிலே பண்ணி எடுக்கணும். அதுக்காக தான் இங்கே மார்க்கெட் டைப் என்ட்ரி டைப்புன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதில் போயிட்டு டிலே பட்டன் கொடுத்துருங்க. அப்போ டிலே பட்டனை கொடுத்துட்டிங்கன்னா மார்க்கெட்டு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டை காட்டும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேணும் உங்களுக்குன்னா லேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் அதையும் யூஸ் பண்ணி, அதாவது கபடி எப்படி விளையாடுறோமோ அதே மாதிரி தான். நம்ம கோதாக்குள்ள ஒருத்த உள்ளே வரான் அப்படின்னா அவனை நல்லா ஏற விட்டு கபடி நல்லா பேச விட்டு அவனுடைய எனர்ஜியை குறைச்சி அதுக்கப்புறம் சுற்றி வளைச்சி போடுறது தான் நம்மளுடைய இண்டிகேட்டரோட கான்செப்ட். அப்போ இங்கேருந்து நம்மளுக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு பாருங்கள், 300லேருந்து 450 வரைக்கும் போயிருக்கு. அப்போ 150 பாயிண்ட் நமக்கு புட் ஆப்ஷன்லேயுமே கிடச்சிருக்கு.
ஓகே, இது எப்படி வெறும் ஸ்ட்ரைக் ப்ரைஸை மட்டும் எடுத்து ட்ரேட் பண்ணலாமா? அப்படியும் ஒரு மெத்தட் இருக்குது. நீங்கள் காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறீங்க, கீழே உள்ளது மேலே உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டு அப்படியே அங்கே வரும்போது பை பண்ணுறீங்க, செல் வந்தால் செல் பண்ணுறீங்க. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு, இந்த இடத்துக்கு அதாவது இண்டெக்ஸில் போய் பையோ செல்லு ஆக்டிவேட் ஆகணும். இண்டெக்ஸில் போயிட்டு கிட்ட போயிட்டு பையோ செல்லோ ஆக்டிவேட் ஆகணும். அது ஆனால் மட்டும்தான் நம்ம அதுக்கு தகுந்த கால் ப்ரைஸை செலக்ட் பண்ணணும். அப்படிங்கிறது இன்னொரு மெத்தடு. இந்த 2 மெத்தடில் நீங்கள் எதனாலும் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. கொஞ்சம் நாளைக்கு அப்படியே பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இல்லை டெய்லி ஒவ்வொரு ட்ரேட்லேயும் ஒரே ஒரு குவான்டிட்டி எடுத்து பாருங்கள். 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு அதிகமான லாஸு ₹600 ஆகும். ப்ராஃபிட் வந்து ஒரு 50 பாயிண்ட் வைங்க. இப்படி 1:1.5 வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் ரேஷியோ தெரியும். உங்களுக்கு உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் லாட் சைஸை 2ஆக மாற்றிக்கிங்க. ஃபஸ்ட்டு லாட்டை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸை கொண்டு போய் காஸ்ட்டு வைங்க. செகண்ட் லாட்டை செகண்ட் டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வெளியில் வாங்க. ஓரளவு உங்களுடைய கேபிட்டலை டபுள் பண்ண பிறகு 3 லாட்டாக எடுங்க. ஃபஸ்ட்டு லாட்டை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸை காஸ்ட்டு வைங்க. செகண்ட் லாட்டை செகண்ட் டார்கெட்டில் புக் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வைங்க. தேர்ட் லாட்டை தேர்ட் டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு மார்க்கெட் விட்டு எக்ஸிட் ஆகிருங்க. இப்படியே தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் வந்து டபுள் ட்ரிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களால் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மற்றவங்க கால்ஸ் கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு யாரையும் நம்பியும் வாங்காதீங்க. யாராவது உங்களுக்கு சம்பாரித்து தரேன், 20% தரேன், 40% தரேன்னு சொல்லி ஆசைவார்த்தை காட்டினாலும் வாங்காதீங்க. ஏன்னா யாருக்கிட்ட போய் எப்படி வட்டி வாங்கினாலுமே அவங்களால அந்த பணத்தை ஒரே நாளில் எடுக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, இப்போ வாங்க. இப்போ நமக்கு கரெக்டாக இந்த என்ன ஆயிடுச்சு, செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. எத்தனை மணிக்கு, அதாவது புட் ஆப்ஷன் ஆக்டிவேட் ஆகிருக்கு. எத்தனை மணிக்கு, 2:50 கிட்ட ஆகிருக்கு. இப்போ நம்மளோட புட் ஆப்ஷனுக்கு போங்க, 2:50 கிட்ட போங்க, 2:50 கிட்ட போங்க. இதான் 2:50, இதான் 2:50. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் எங்கே போயிருக்கு, இந்த இடத்துல கீழே போயிருக்கு. அப்போ மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, மேலே வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். திருப்பி 307 கிட்ட வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுங்க. என்ட்ரி எடுத்திங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, 300லேருந்து 394, 396 வரைக்கும் போயிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அழகான முறையில் நீங்கள் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். எத்தனை மணிக்கு இங்கே ஆக்டிவேட் ஆகிருக்கு, 2:52க்கு ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஆப்ஷனில் வந்து இந்த இடத்துல வெளியில் வந்திருக்கு 57. 5 நிமிஷம் கழித்து நம்மளுக்கு ஆப்ஷனில் கிடச்சிருக்கு. பாருங்கள், ஒரே நாளைக்கு ஒரே ட்ரேடு. ஆனால் இதில் என்ன தேவை தெரியுமா, காலைல 9:15லேருந்து 2 மணி வரைக்கும் நீங்கள் நேற்றுக்கு வெயிட் பண்ணியிருக்கணும். அந்த பொறுமை இருந்துச்சுன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பொறுமை இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் வாரன் பஃபெட் சொல்கிறாரு, ஷேர் மார்க்கெட் என்பது பொறுமை இல்லாதவங்ககிட்டேருந்து பணத்தை எடுத்து பொறுமை இருக்கிறவன்ட்ட கொடுக்கறது தான் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறாரு. இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கால் ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், புட் ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த மணியில் எடுக்கிறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, 54,000 புட் ஆப்ஷன் எடுக்கலாம், 54,000 கால் ஆப்ஷனையும் எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 40 பாயிண்ட் வர மாதிரி கொஞ்சம் பார்த்துக்க. 307, இங்கே 263. அப்போ 40 பாயிண்ட் வந்துருச்சு, அதில் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்து பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சரி, இப்போது காப்பர் இது ஒரு ஆள் கேட்டிருந்தீங்க. காப்பர்லாம் நம்மளுக்கு ஒர்க் ஆகுமான்னு சொல்லி நம்ம அதையும் காட்டிடுவோம். இப்போ காப்பரில் 15 மினிட்ஸில் வச்சு காட்டுறேன். ஏன்னா 1 மினிட்டில் கேண்டில் தெரிய மாட்டேங்குது. அதனால் பாருங்கள், காப்பருக்கும் நம்மளுடைய இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும். செட்டிங்ஸில் போய்ட்டு டிஃபால்ட்டு கொடுத்துருங்க. இப்போ மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு, கமோடிட்டி மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. செகண்ட் பைக் மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆன உடனே நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். அது எப்படி எடுக்கிறது, நேராக செட்டிங்ஸுக்கு போங்க. இந்த இடத்துல MCX டுமாரோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணினீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல போய்ட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதா இல்லை செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அங்கேயே நீங்கள் பை எடுத்துக்கலாம். 840க்கு மேலே பை, 838 வந்து ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து இந்த இடத்துல இந்த செட்டிங்ஸில் செகண்ட் பை டார்கெட் நம்ம கொடுத்துருக்கோம். வாட்ச் பண்ணுங்கள்.
ஓகேவா? ஸோ இது எல்லா மார்க்கெட்டுமே நமக்கு ஒர்க் ஆகும். சரி, வேறு என்ன வேணும்? எல்லா ஸ்டாக்குமே நம்மளுக்கு ஒர்க் ஆகும். நேரம் இல்லை, அடிக்கடி 5 மினிட்ஸ்க்கு குறைவாக தான் ஒவ்வொரு நாள் வீடியோ போட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போது பேங்க் நிஃப்டி NSE டுமாரோ என்ன ஆயிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். பேங்க் நிஃப்டி இங்கே இருக்குது இப்போ பேங்க் நிஃப்டியில் செட்டிங்ஸில் போயிட்டு NSE டுமாரோ, அதாவது இப்போ மார்க்கெட் ஒன்று ஓப்பன் ஆகலை, இப்போ ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த இது காட்டும். இப்போ நேற்று என்ன ஆயிருக்குன்னு சொல்லி இங்கே பார்க்கலாம். நேற்று நமக்கு என்ன ஆச்சுங்க, பை தான் ஆக்டிவேட் ஆச்சு. எத்தனை மணிக்கு? 11:26க்கு நமக்கு பை, அதாவது கால் ஆப்ஷன் தான் ஆக்டிவேட் ஆச்சு. அப்போ கால் ஆப்ஷன் ஃபஸ்ட்லேயே ஆக்டிவேட் ஆகிடுச்சு, நல்ல ப்ராஃபிட்டு. திருப்பியும் கால் ஆப்ஷன் ஆக்டிவேட் ஆச்சு, நல்ல ப்ராஃபிட்டு. இப்போ இன்றைக்கி என்ன ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பொறுமையாக பொறுத்திருந்து பாருங்கள். செட்டிங்ஸ்க்கு போங்க, ஸ்டாப் லாஸை டைனி 2க்கு குறைச்சி விட்ருங்க. குறைச்சி விட்டுட்டு இப்போ பாருங்கள், இப்போ மார்க்கெட்டு இந்த மிட் பாயிண்ட்டை தாண்டி மேலே போச்சுன்னா உடனே 53,900 கால் ஆப்ஷனை பை பண்ணுங்க. இந்த மிட் பாயிண்ட் விட்டு கீழே வந்துச்சுன்னா 54,000 புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். இல்லை மார்க்கெட் இங்கேருந்து இதுக்கிட்ட இந்த இடத்துல போகுதுன்னா அங்கே போய் புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். இதுக்கிட்ட வருதுன்னா கீழே டவுன் சைடு வருதுன்னா அங்கேருந்து கால் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்தால் கால் ஆப்ஷன் பை பண்ணுங்கள். கீழேருந்து மேலே போச்சுன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். அதுக்கு மேலே உள்ள பாயிண்ட்டை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க, கீழே உள்ள பாயிண்ட்டை டார்கெட்டாக வச்சுக்கோங்க ஃபார் செல்லு. அதே மாதிரி பைக்கு வந்து கீழே உள்ள பாயிண்ட்டை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க, மேலே உள்ள பாயிண்ட்டை டார்கெட்டாக வச்சுக்கோங்க. இதே தொடர்ச்சியாக பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ இந்த லெவலில் நோட் பண்ணிக்கிங்க. 54,700 கால் ஆப்ஷனு, 54,400 கால் ஆப்ஷன், 54,700 கால் ஆப்ஷனு. செட்டிங்ஸ் போகிறேன், ரீசெட்ஸ் கொடுத்துட்றேன், SL மட்டும் பிக் 4ல் கொடுத்துறேன். இப்போ இது வந்து இன்றைக்கி நேத்தியோட இது பார்க்கக்கூடாது, ஓகேவா? நேத்தி வந்து இந்த லெவல் நமக்கு ஜென்ரேட் ஆகலை, இன்றைக்கி தான் ஆக போகுது. அப்போ இன்றைக்கி என்ன பார்க்கணும், செட்டிங்ஸில் போயிட்டு NSE டுமாரோவில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த ப்ரைஸ் வந்தால் நான் வாங்குவேன்னு சொல்லி நீங்களே முன்கூட்டியே நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இது 13 பைக் சைடு போகாதீங்க, ரொம்ப கீழே இருக்கிறதுனால மேலே போகும்போது தான் எடுக்க போகிறோம், அந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ நான் லைவ் மார்க்கெட்லேயே அப்டேட் பண்ணுறேன். 53,700 கிட்ட மார்க்கெட் பெரிய மார்க்கெட் காட்டுது. நீங்கள் 53,600 கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கிங்க. மேலே போயிட்டு 54,200 புட் ஆப்ஷன் வாட்ச் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோவை பாருங்கள், டவுட்ஸ் இருந்தால் உடனே கால் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.